ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டிலேருந்து +2 ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் கிடையாது, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாம் சிபிஎஸ்சியில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் அதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் சொல்லுவேன். ஓகேவா? இதே கேள்வி வேறு எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் நான் வீடியோ நடுவில். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிக்கல, இது நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்காதீங்க. சரி, நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ கிவன், ஓகேவா? ஸோ கிவன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஹெல்ட் E is equal to 5 into 10 power +3 I vector, so Newton per coulomb. Find the flux of this held through a square of 10 cm on a side whose plane is parallel to the YZ plane. அப்போ what would, ஓகேவா? So what would be the flux through the same square if the plane makes an angle 30 degree with the axis? ஸோ அதுதான் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு. ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எழுதிக்கணும். ஸோ கிவன் டேட்டா, ஸோ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? ஸோ மாடுலஸ் ஆஃப் இ, ஓகேவா? ஸோ நம்ம மேக்னிட்யூட் எடுத்துருவோம் பிகாஸ் ஆஃப் அந்த வெக்டர் நம்ம போகணும் அப்படின்னா. ஸோ 5 into 10 power 3 நியூட்டன் பர் கூலும். ஸோ இது ஃபஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஸோ 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா 0.1 மீட்டர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏரியாவோட ஸ்கொயர் என்ன? 0.1 சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.01 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு திங்ஸ் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் ஸோ YZனால, ஓகேவா? ஸோ என்ன பிளேன் சொல்லியிருக்கிறாங்க? ஸோ YZ பிளேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த YZ பிளேனும் உங்களோட க்யூப், ஓகேவா? உங்கள் க்யூபோட ஒரு சர்ஃபேஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ சர்ஃபேஸும் ரெண்டுமே பேரலல் தான். அப்போனா யூனிட் நார்மல் வெக்டர் அண்டு ஃப்ளக்ஸ் இந்த ரெண்டுமே parallel to each other இருக்குது நம்மளுக்கு. ஸோ each otherனா ஸோ ஒரு theta is equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ இதேமாரி ஒரு பிளேன், ஸோ திஸ் இஸ் Y அண்ட் Z பிளேன் இருக்குதுன்னா பாக்ஸ் இதுக்கு முன்னாடி வைக்கிறீங்கன்னா ஸோ அந்த பாக்ஸோட யூனிட் நார்மல் வெக்டரும் இந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸும் இப்படி பேரலாக ட்ராவல் ஆகிறதுல ஸோ there is a no making an angle. அதனால் θ = 0 நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் த்ரூ த பிளேன். ஸோ π is equal to மாடுலஸ் E into ஏரியா cos θ. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 5 into 10 power +3 into 0.01. So cos 0 degree. So cos 0 degree is what? 1. So your flux is equal to 50 Newton meter square per coulomb. This is first thing. இப்போ செகண்ட் திங் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ if the plane makes an angle 30 degree with respect to x axis பொறுத்து 30 டிகிரியில் ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ 5 into 10 power 3 into 0.01 into √3 divided by 2.
ஸோ இப்போ இந்த மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணிப்போம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே அப்படின்னா ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு ஸோ 5 into 10 into root 3 by 2. So 2 2s are 5. Your final answer is 25 root 3. Your flux is pi 25 root 3. So this is your final answer. So நீங்கள் இதை ஃபர்தராக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர்னு சொல்லலாம், இல்லைனா இதோட நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம. ஸோ யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும், இதுக்கும் அதே யூனிட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸோ என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கேட்டு, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் நான், அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.